பாட்டு பாடுறா எதிர எடுத்துப்பாங்க. சரி போ போ. ஆட்டாண்ட பேருக்க மாட்டியா சாகரே? ஓ என்னது இது? அதாவது பாலு ஐயா கருவாட்டுக்கு கல்யாணமா கல்யாணமில்ல உன்னோரமா கருவாட்டுக்கு கல்யாணமா கல்யாணமில்ல உன்னோரமா ஐயா கருவாட்டுக்கு கல்யாணமா சின்னமா ஏ சாகரே ஓ கருவாட்டுக்கு கல்யாணமா கடலிலே ஊர்கோலமா ஓ காஞ்சிபட கருவாட்டுக்கு அவன்டா பொண்ணு குடும்பா பொண்ணு அவன் படிச்சிட்டு வேலை இருக்கறான் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது புரோகிற மூலியமா கூட பொண்ணு பாக்குறான் அவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அவன் பேர் பத்தி பணத்தை வாங்கிட்டு போறான் அந்த புரோகிற கண்டிப்பா அப்போ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஆமா நீ காஞ்சிபட கருவாட்டுக்கு எப்பறா கல்யாணம் ஆச்சு ஏய் கல்யாணம் எங்க தெரியுமா நடக்குது எங்க சரியாது எங்க ஏய் ஆத்துல போய் பாரு ஆத்துல தண்ணி வடி 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 கரை ஓரமா நடக்கும் ஓ தண்ணி வடி வடியா கரை ஓரமா ஏரியில போய் பாரு தண்ணி வடி வடி கரை ஓரமா நடக்கும் குளத்துல போய் தண்ணி வடி வடி கரை ஓரமா நடக்கும் ஓடில போய் தண்ணி வடி கரை ஓரமா நடக்கும் இந்த பொண்ணு மாப்பிள்ளை யாரு தெரியாது தெரியாதா ஐயா நாடா மீனு மாப்பிள்ளையா ஆறாம் இருக்கிறார் பாரு அவர்தான் மாப்பிள்ளை ஆறாம் இருக்கிறார் பாரு அவர்தான் மாப்பிள்ளை அசரம் இருக்கிறார் பாரு அவர்தான் பெண் பிள்ளை இது பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் இந்த கல்யாணத்துல சமையல்காரர் தெரியுமா யாரு நம்மளுக்கு செய்து போட்டாங்களா பள்ளிக்கூடத்துல அரிமான சாப்பாடு ஆமா சூப்பர் சாப்பாடு சூப்பரா இருக்கு சாப்பாடு அரிமான சாப்பாடு நல்ல குணம் ஆமா நம்ம வண்டி விட்டு இறங்கின உடனே மதிப்புக்குரிய அண்ணார் அவர்கள் அவர் என்ன கும்பல கூடு என்ன சொன்னாங்க ஆட்டக்கார சாப்பிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆகட்டும் நீ சாப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அரிமான சாப்பாடு நல்ல குணம் ஆமா பிரமாதமான சாப்பாடு ஆமாங்க அதை நமக்கு செய்து போட்டாங்களா அவங்க கிடையாது அதை விட நம்ம செய்து போட்டாங்க மதிப்புக்குரிய அண்ணார் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணார் அவர்கள் அரிமான சாப்பாடு நல்ல குணம் அவர் குடும்பத்தில் அந்த அப்பா துணை இருந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்க முடியாது அம்மனை பிரார்த்தனை நம்ம செய்தி போட்டாரு அது போல ஆளுங்கிறியா அவரை விட தெரியுமான ஆளு அவர் யார் தெரியுமா இந்த கல்யாணத்துல சமையல்காரு ஐயா சோறா மீனு சோறாக்கா இந்த காணகத்தி மீன்கிறார் பாரு அவர்தான் இந்த காய்கறி பூரா வெட்டி வெட்டி சொல்லிக்கிறார் இந்த கல்யாணத்துல நடுங்கிறார் யார் தெரியுமா யாரு பாப்பா வந்தாச்சு பால்வாடி ஆயமா போல இந்த ஒரு பாப்பா வந்தாச்சு இந்த பால்வாடி ஆயமா போல அது நிக்கிறியா அவங்க கிடையாது இது போல பொண்ணு இருக்கிறியா அது போல பொண்ணு கிடையாது இந்த கல்யாணம் நடுங்கிறாரு
மைனூர். ஆமா, இது பொருத்தம். வந்த பாப்பால பாரு, அத பொருத்தம். ஓய் அப்பா மாடி போறோம். தினடே கடம்பா கடம்பா கதிர்வேலா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா கார்த்திகை மைந்தா எங்க இருக்கிறியப்பா முருகா முருகா ஏ முருகக்கா ஏய் உட்காரங்க சரி உட்கார்ந்து போறோம் நம்ம படுக்க போறோம் போ திருச்செந்தூர் வாடி வேலமா அப்படியே பாட்டுக்கு போடுங்க திருச்செந்தூர் வாடி வேலமா உன்னன் தேவை வரம் தரவா திருச்செந்தூர் வாடி வேலமா திருச்செந்தூர் வாடி வேலமா உன்னன் தேவை வரம் தரவா திருச்செந்தூர் வாடி வேலமா சரவண பொய்கை தண்ணில் ஐயா சரவண பொய்கை தண்ணில் ஆறு சிசுவாய் அவதரித்தாய் ஐயா சரவண பொய்கை தண்ணில் சரவண பொய்யதனே ஆரி சிசுவாய் அவதரித்தா ஐயா சரவண பொய்யதனே பார்வதி உந்தன் தாயார் ஐயா பார்வதி உந்தன் தாயார் உன்னை வாரி மனம் மகிழ்ந்தார் திருச்செந்தூர் வாடி வேலமா உன்னன் தேவை வரம் தரவா திருச்செந்தூர் வாடி வேலமா முருகா முருகா உந்தன் ஆறு திருமுகமோ உந்தன் 12 கரமோ ஐயங்காறு திருமுகமோ ஆதி திருமுகமா உடன் 12 கரமா ஆதி திருமுகமா வெள்ளை கரம் பிடித்தாய் வெள்ளை கரம் பிடித்தாய் சூர பதுமன் தலை மடித்தாய் திருச்செந்தூர் வாடி வேலமா உந்தன் தேவை வரம் தரவா திருச்செந்தூர் வாடி வேலமா ஓ டேய், ஓ சொல்லுமா இது என்ன மாசம் இதுதாங்க ஆடி மாசம் புரட்டாசி மாசமா பங்குனி போய் சித்திரை மாசம் சித்திரை மாதம் ஆ. இதுக்கு முந்தைய மாதம் என்ன மாதம் தெரியுமா இதுதான் பங்குனி மாதம் அந்த பங்குனி மாதத்துல முருகப்பெருமானுக்கு என்ன நடக்கும் தெரியுமா சொல்லுங்க ஐயா பங்குனில் தேரோடுதே பக்தர் காவடிகள் ஆடுதே.
பங்குனில் தேரோடுதே சங்கிசைய சண்டிகை ஐயா சங்கிசைய சண்டிகை பாடுதே எங்கடா போயிட்டா இந்த அனாதாள மரம் பொறம்போக்கு புளிய மரம் வாய்க்கா வரப்புக்கு வைக்க போறதுக்கு போறது பையன் அப்ப இந்த 6 மாசத்துக்கு போய் தேவடிகளுக்கு தோசை கொடுத்த பையன் எங்க போயிட்டான் என்னடா உனக்கு எந்த கம்ப்யூட்டர் வாயில் விட்டாச்சுக்கிறான் இந்த கம்ப்யூட்டர் தான் அப்பா உனக்கு எந்த கம்ப்யூட்டர் ராம போட்டு விட்டா இந்த கம்ப்யூட்டர் தான் ஏய் பள்ளிக்கும் ராமதன் கட்டாங்க கம்ப்யூட்டர் ஏமா தேங்காய் சொன்னோம்னா 60 மணி எதுவும் பார்க்காதீங்க இவன் பள்ளி வாங்கி போனா தேங்காய் சொல்லி கொடுத்துருவான் நல்லா விரும்ப பள்ளி மாதிரி இருக்கு பாரு ஏண்டா எங்கடா போயிட்ட பொறம்போக்கு நான் எங்க போயிட்டா அடிவா பணமாட சுத்தல பொண்ணு கட்ட அடிக்க அடிவா டின்னிலே ஒண்ணு விட்டு அடிக்க எவ்வளவு நேரம் அடிப்பீங்க எவ்வளவு நேரம் அடிப்பீங்க பொண்ணு பார்த்தோன்னே உனக்கு பாரு எதுவும் கிளம்பலையாடா எதுவும் கிளம்பல எனக்கு அமைக்க போச்சுடா என்ன பார்த்தா ஒண்ணு தோணலையா உனக்கு அடி வச்சா கொரலோடி ஓசா நீங்க பாட்டு பாத்தீங்கன்னா இசை எடுத்து கொடுக்குறேன் அப்பா நீ யாரு இசை எடுத்து கொடுக்குறேன் ஐயா இளையராஜா கூட்ட மகளாட்டுக்குது விஷயம் உருவீங்களா நீ மத்தால மட்டாடி பருகு முடிஞ்சா நீ மத்தால மட்டாடி நீங்க பாடுங்க உங்க வாயாலே பாடுங்க என்ன பாட்டு பண்ணா இதே பாட்டு ரிவாஸ்ல சூப்பர் மத்தால மட்டாடி சரி போறா பிரியாணி அப்பா விதமா சூப்பர்காரி பிரியாணி அப்பா விதமா சூப்பர்காரி பிரியாணி உம்மலதா கூட்டி வைடா
இல்ல மாரியாத்தால கொண்டு வராங்களா ஆயினார பொண்ணு கொண்டு வராங்களா என்ன தாயா 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 தாயின பாம்படி பாடு பாடு கிளம்பு பாடு ஏங்க 2025 நல்ல பாட்டு உங்க வாயாலே நல்ல நியூஸ் சாங்கா இருக்குது. இந்த பாடெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. 2025 நியூஸ் சாங்கா ஒண்ணு உங்க வாயாலே எடுத்து விடுங்க. நீ காட்டி எடுத்து விட்டுறா. குத்தால குயிலே குத்தால குயிலே நம்ம உட்காந்து குத்தலாமா? அவனை அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குதுடா. நான் பிடிக்கிறேன். நீ மாத்தாத மட்டும் பிடிக்கிறது நான் இருக்கணும். மூஞ்சி பாரு. காய பாரு. ஏங்க நீங்க நல்லா பிடிப்பீங்களா? நான் புடிச்சுதானே இந்த கதியில இருக்கிறேன். பாத்தல தெரியுது. ஏய் இது என்ன தெரியுமா? எப்படி நரம்பா இருந்தாலும் இது இரும்பு தெரியுமா? அப்படி எல்லாம் பிடிப்பீங்களா? எப்படி காட்டு பிடிக்கிற மாதிரி ஒன்னு புடிதல நான் புடிக்கண்டா மயர் தான் புடிக்க போனா புடிக்கிறது பேராத பவுண்டா பேசாதீங்க மயர் தான் புடிக்க ஏய் ஜாகிரே நீ போடா நான் புடிக்கிற பாறா ஓடு அடிக்கிறாடி சாவுதான் கைது ஏய் கந்தசாமியா ஏடா இதாண்டா பொம்மை அடிக்கிறதுக்கு ஆம்பளை அடிக்கிறதுக்கு வித்தியாசம் என்ன காரணம் அவங்க அடிக்கிறாங்க பாத்தியா எப்படி இந்த கொண்டா நீ எங்க வரல ஏடா ஜாகிரே இப்படி வாடா வாடா நல்லா இருக்குடா இது நக்கா ஆனா இந்த குண்டா நேரா சாணி கட்டி எடுத்து பாரு ஆமா ஆத்துல சொல்லுங்க போட்டு ஆமா இப்ப நான் நீங்க தொடர்பு எடுத்து கேட்டு வந்து பாபா ஏங்க நீங்க அடிச்சா எங்களுக்கு வீங்காது நீங்களே வீங்காதா? சத்தியமா நீங்க அடிச்சா எங்களுக்கு வீங்காது வீங்காது. ஆமா நாங்க அடிக்கிற அடிதான் உங்களுக்கு இப்படி வீங்க அப்படி இப்படி நடப்பீங்க சேகரி வீட்டார்த்தை வேண்டாம். ஆமாமா நாடகம் பெரிய நாடகம். நாடகம். நாடகம் வாடா இங்க. நீ வச்சிரமா அம்பி அவன் கிடக்குறான் கந்தசாமி சொல்லுமா திருப்பி தாவத்த என் மூஞ்சி பார்த்தா டேய் சேகரி மூஞ்சி பார்த்தா கோரங்க மாறிக்குது ஆமா நான் ஜாக்கெட் மாட்டல பாடி மாட்றேன் சேகர் கதிர்விட சூரியனுக்கு பகல் சொந்தம். ஆமா அதை சுற்றி வரும் நிலவுக்கு இரவு சொந்தம். ஆமா தங்க தாமரைக்கு தடாக சொந்தம். ஆமா ஏடா டேய் என்னையா கலகற என்ன பாருங்க மடிறாங்க ஆமோ ஆமோ என்னடா ஆமா அப்படி என்னதான நான் பண்ண சொல்றேன் தம்மா சொல்லுங்க நான் சொல்றதுக்கு நீ ஊங்கொட்டணும் மறு வார்த்தை பேசக்கூடாது. ஊங்கொட்டணுமா ஆமா சரி அம்மா நான் ஊங்கொட்டறேன் வாய் மூடு தங்க தாமரைக்கு தடாக சொந்தம். கலைவாணிக்கு வீணை சொந்தம். பில்லடித்த ராமருக்கு சீதை சொந்தம். குழலுத கண்ணனுக்கு யாருடா தம்பி சொந்தம்? மால்ல பாரு கம்பி ஏய் நீ மறு வார்த்தை பேச வாய மூடு. இப்பதான் பாத்ரூம் போய் வந்தான் இது கரும முடிச்ச கைடா கத்திரி முடிச்ச கை இது ராசியானி கை இது மூந்து பாறா சரி வாமா எப்படி பண்ணாலும் ₹1 கிளம்பாத பழக்கத்து இந்த ஊர்ல. குழலுத கண்ணனுக்கு யார் தம்பி சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். சபையை பத்தி எப்படி தெரிகிறது? நான் கூட்டத்தை பத்தியா ஆமா. பெருத்த கடல் எப்படி பெருத்த கடல் ஆமா. இந்த சபைக்கு பேர் என்ன தெரியுமா திருவாகிய மகாலட்சுமி கடாட்சம் உள்ள சபை திருவாகிய மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை கருங்கடலுக்கு ஒப்பான சபை. ஆமாமா. இது என்ன ஊருங்க? என்ன ஊரு? இது புண்ணாக்கு ஊரு எங்கட போன பேசுறானே. இதான் தும்பூர் தும்பூர் கிராமம். ஆமா தும்பூர் கிராமத்துல எதற்காக இன்று தெருக்கூத்து வைத்திருக்கார்கள்? ஓ அதுக்காக இந்த மாதிரி யாருக்காக தெரியுமா என்ன வரேனா
இவனுக்கு பெறாதனிக்காக நாடகம் நாடகம் உலக ஆமா உலக ரசிக உலக மாதா ஆனா சத்துவந்த சமய காட்சி தரக்கூடிய நல்ல முத்து மாரியம்மனுக்காக நாடகம் வச்சிருக்காங்க. முத்துமாரியனுக்கு அபிஷேகம் செய்து ஒரு நாள் தெருக்கூத்து வைத்திருக்கார்கள். ஆமாமா. அப்படி நம்ம தெருக்கூத்து வாய்ப்பளித்த அந்த முத்துமாரனுடைய திருப்பாத்திற்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அண்ணாமலை நாடக சபை வாழ வச்சின கம்பெனி உரிமை இருக்கக்கூடிய நடராஜா திருப்பாத்திற்கும் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் உங்களுக்கும் அது மட்டும் கிடையாது. வந்து இறங்கின உடனே அறுசுவையான சாப்பாடு உணவு அளித்தார்கள். யாரு மதிய என்று சொல்லக்கூடிய ஐயா அண்ணா அவர்களுக்கும் இந்த சிறியவன் அநேக கோடி வணக்கம். அப்படி இருந்தாலும் சபைக்கு உண்டு அம்மா வந்திருக்கிறேன். அம்மா யாரம்மா கடைசி யாருடைய மனைவி திருமணம் ஆச்சா ஆகலையா ஏதாவது சொல்லிட்டு செல்லும். ஏமா ஏமா எது நடந்தது யாருக்கு பேரு ஓடு ஓடு ஆமா விளக்கமா பரிவாபத்து கொண்டே ஓ கமலக்கண்ணி 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 முமலக்கண்ணி கமலக்கண்ணி முமலக்கண்ணி கமலக்கண்ணி 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 விளக்கம் எடுத்தா தெரியும். ஆமாமா எனக்கு 3 நாமதேயம். என்னமா அது மட்டும் கிடையாது. நான் பிறக்கும் பொழுது 3 சனத்தோட பிறந்தவர். 3 சனம். ஆமா. என்னுடைய நாடு என்ன தெரியுமா? என்னுடைய நாடு தான் இடும்ப தேசம். இடும்ப தேசம் இடும்பவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பனுடைய தங்கை என்னுடைய பெயர் முதல் நாமதேயம் இடும்பி. இடும்பி. அப்படி நான் பிறக்கும் போதே 3 சனத்தோட பிறந்தவர். 3 சனத்தோட பிறந்தீங்க. உலகத்திலே 3 சனத்தோட பிறந்தவர் 2 பொம்பளை. ஒன்னு கமலக்கண்ணி மதுரை மீனாட்சி இருக்கா பாரு. ஓ மதுரை மீனாட்சி இந்த கமலக்கண்ணி மட்டும் தான் 3 சனத்தோட பிறந்தவங்க. ரைட்டுமா. அப்படி நான் 3 சனத்தை பிறந்த உடனே சிவபெருமான கோரியை தவம் செய்திருக்கக்கூடிய நேரத்துல சிவபெருமானுக்கு காட்சி அளித்து அம்மா உன் முதுகில் இருக்கக்கூடிய சனமாகப்பட்டது உன் கண்ணுக்கேத்த ஆடவன் யாரை பார்க்கிறாயோ அப்போது உன் முதுகில் இருக்கக்கூடிய சனமாகப்பட்டது மறையும் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே பாண்டவர்களுக்கு கௌரவம் கேட்கப்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அரக்கு மாளிகையில் தீ வைத்துக் கொள்வதற்கு இடுமதேசம் ஐயா ஐவர் ராஜாக்கள் வந்தாங்க. அப்படி வந்த உடனே தர்மனுக்கு அடுத்து யாரு மீமாட்சி நான் பார்த்த உடனே என் முதுகில் இருக்கக்கூடிய சனமாகப்பட்டது மறைந்து விட்டது. அப்போது என்னுடைய அரக்கை கோலம் நீங்கி அழகான ஒரு பெண்ணாக உருமாறினேன். உருமாறி உடனே என் அத்தையா இருக்கக்கூடிய குந்தமாதேவி இடத்துல நான் முக்காலமும் கணித்து குறி சொல்லக்கூடிய தம்பி நானே. கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த 3 காலத்தை கணித்து நான் எங்க அத்தைக்கு குறி உரைக்கிறவன் தம்பி. அப்படி எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க என்று கேட்ட உடனே எங்க அண்ணன் இருக்காரு தர்மநந்தன். ஒரு வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால எங்க அம்மா இடத்துல போய் அவங்க எங்க அத்தையா இருக்கக்கூடிய குந்தமாதேவி இடத்துல குறி எல்லாம் உரைத்து தர்மநந்தனுக்கு காட்டுல முருங்கை மரத்துக்கு திருமணம் செய்தாங்க முதல்ல. அது தர்மனுக்கு
ஆமா அதுதான் கல்யாண முருங்க. அதுக்கு பிறகுதான் உனக்கு தாலி கட்டினாங்களா? அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் செய்து அழகான ஒரே ஒரு குழந்தை ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு குழந்தை சும்மா சும்மா மத்திர போட்டு கட்டுவார். அவன் பெயர் தான் கடோர் கஜன். அப்படி எங்க வீட்டுக்காரி எனக்கு குழந்தை கொடுத்துட்டு வந்தாரு பாரு. வீட்டுக்காரியம்மா உன்னை கையோட கொண்டு வந்தானே அம்மா. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? உடனே நீ ஓப்பன் சொன்னாரு. சொன்னாரு போ போயிட்டு டாடா பீக்கா போடிங்க வாத்தா. வணக்கங்க. சுகமாக வளர்க்கிறது அதிக பாலம் தான் படைத்த கமலக்கண்ணி அநேக கோடி வணக்கம். சுகமாக வளர்க்கிறது ஒரு விஷயம் ஆச்சு சுவாமி. கோபம் கோபம் வராம கேளு. ஐயா செங்கரும்பு வெல்வதனா திருமணமாகி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட விட்டுட்டு என்ன தண்டனையா விட்டுட்டு வந்தீங்க. இப்பதான் கூப்பிடுறீங்க, என்ன காரணம்? அண்ணா வரியா
ஏன் அண்ணன் ஏதோ ஒரு முடிக்கட்டளை. ஆயிட்டாரு. அதனால தனியா போகக்கூடாது. உன்னை அழைத்த அப்படியே ஆகட்டும். அப்படின்னாலும் இந்த நல்ல நேரத்துல இந்த நல்ல நேரத்துல ஐயா மாயம் சகோதரி மனவச்சிட்டாரா மாயம் சகோதரி மனவச்சிட்டாரா மாயம் சகோதரி மனவச்சிட்டாரா மாயம் சகோதரி மனவச்சிட்டாரா இந்த அந்தரசுக்காக வேண்டி ஆமாம்மா அந்த அம்மையின் தாயார் சொல்லக்கூடிய இந்த அந்தரசுக்காக வேண்டி உருவாகிக்கிறார். அவர் குழந்தையுமாக இந்த முத்துமகமாரி இருந்து ஒன்று கொடுத்து ஒன்பது மலை போல் வளர வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்தியிலே சுபோஜயம் காலத்தாமதம் வேண்டாம். தம்பி விஜயகாந்த் அழைக்க அர்ஜுன தர்பார் அந்த தொடரும்.